வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு மோர் குழம்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், எங்களோட பூசணிக்காய் செடியிலிருந்து எடுத்த பூசணிக்காய் இது. இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் தான் கட் பண்ணோம். மார்னிங்கே வந்துட்டு இந்த மோர் குழம்பு செய்யலான்ட்டு செஞ்சுட்டோம். பூசணிக்காயை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு. அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் வாங்க. தயிர் வந்து நம்ம மோராக மாற்றிக்கணும். அடுத்தது நம்ம துவரம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை இதெல்லாம் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் இது வந்து நம்ம துவரம்பருப்போடு சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க தாளிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் அதிகமாக விடணுன்ட்டு அவசியம் இல்லை, குறைவாக விட்டுக்கிட்டிங்கனாவே போதும். கடுகு போட்டுக்கலாம். நம்ம நார்மல் தாளிப்பு முறை தான் இதுக்கு. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக விட தேவையில்லை இந்த பூசணிக்காயை வணக்கிறதுக்கு. ஏன்னா அதுலேயே வந்து நீர்க்காய் இந்த பூசணிக்காய் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயே தண்ணி வந்து நிறையா வரும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நீங்கள் பூசணிக்காய் எடுத்து இது மாதிரி போட்டுருங்க. போட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இப்போவே போட்டுருங்க. ஸோ தட் இது வந்து நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா உங்களுக்கு வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், துவரம்பருப்பு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் நல்லா ஒரு நைஸாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 2-3 சுற்று விட்டிங்கன்னா போதும். நல்லா குறைன்னு அரைச்சிங்கன்னா போதுமானது. ஏன்னா இந்த மசாலா இந்த குழம்புக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான். ஸோ பார்த்திங்கன்னா படத்தில் காமிச்சிங்களா, இது ரொம்ப நைஸாகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப குறைன்னு இல்லாமல் மீடியமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் பூசணிக்காயை தாளித்ததில் போட்டுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி விடும். நாங்கள் தண்ணியே விட வேண்டியதில்லை பூசணிக்காய்க்கு. அதில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துச்சுனாவே அது வெந்துடும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் இது வந்து நல்லா அந்த இந்த மோர் குழம்பு வந்து நம்ம பூசணிக்காய் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதில் கூட செய்யலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வந்து பூசணிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால உடனே நாங்கள் இதை செய்யணுங்கிறதுக்காக இது செஞ்சோம். இது பாருங்கள் நல்லா எப்படி ஒரு மாதிரி குழம்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம அடுத்து வந்து தயிரை வந்து நம்ம மோராக்கிக்கலாம் வாங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த தயிர் கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதில் கரைச்சி கூட மோர் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெண்ணெய் வந்து இது இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தயிர் எடுத்தாச்சு. இப்போ தயிரை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி இதை வந்து போட்டு அரைச்சி உள்ள கடைசியாக சேர்த்தணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது சேர்த்தக்கூடாது, கடைசியாக இதை சேர்த்தணும். இப்போ நல்லா வந்து குறைச்சி இதுவாக எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம மோரை ஆட் பண்ணியாச்சு. மோரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை விட்டிங்கன்னா போதும். அந்த மோர் வந்து செம்ம டேஸ்டியாக நல்லா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இது வந்து ஓரளவுக்கு கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா மோர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சாப்பாட்டுக்காக இதில் சேர்த்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து உங்களோட ஹீட்டை குறைக்கும். ஏன்னா அந்த வெண்பூசணிக்கு வந்து அந்த ஹீட்டை குறைக்கிறது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.